திருநின்றவூர்ல சிஎம்டி லிமிட்டுக்குள்ள லோ பட்ஜெட் இடம் யாராவது தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் நியர்பைல, அதாவது திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இதுக்கு எல்லாமே நியர்பைல வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல எனக்கு ஒரு 2000 ரூபாய் ரேஞ்சில், சரிங்களா, ஒரு 2000 ரூபாய் ரேஞ்சில் நான் இமீடியட்டா வீடு கட்டிட்டு வர்ற மாதிரி யாராவது தேடுறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போதுங்க. அதுவும் நம்ம சைட்டுக்குள்ள பாருங்க, ஃபுல்லாவே வீடுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. எல்லா வீடுகள் எல்லாமே கட்டிட்டாங்க. இப்பவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. சவுண்டை நீங்க கிளியரா கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. மெயினான விஷயம், நம்ம சைட்டுக்கு பக்கத்துல நியர்பைல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ், சிபிஎஸ்இ ஸ்கூல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல அதுவுமே வரப்போகுதுங்க. இந்த மாதிரியான லொகேஷன்ல திருநின்றவூர்லயே சிஎம்டிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். அதை யார் கொடுத்திருக்காங்க என்னன்றத இந்த வீடியோல கிளியரா நம்ம போய் பார்க்க போறோங்க. மக்களை இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த phase 2 phase 3 எல்லாமே இருக்கு இல்லையா, அதோட காம்பவுண்டுங்க, அது என்ட்ரன்ஸ் பக்கத்துல ஃபுல்லாவே நம்ம வீடு வந்துருச்சு. இப்போ நீங்க இங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் பக்கத்து காம்பவுண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தேடா எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அந்த ஸ்கூலுங்க. அங்க இருக்கு உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ், அந்த ஆன் ரோடு, பஸ் போற ஆன் ரோடு, அதுதான் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைட்டா உங்களுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வீடுகளா மாறிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லா வீடுகள் எல்லாமே மாறிடுச்சு. நான் ஸ்கூல் பக்கத்துல வரும்போது கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் அப்ரிசியேஷன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இதே இடத்துல, சரிங்களா. அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸ்டென்ஷனா, அடுத்த ஃபேஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சைட்டை இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, வேதாந்தா நகர் அப்படின்னு சொல்லிட்டு. காம்பவுண்ட் எல்லாமே வீடுகள் தாங்க. நீங்கள் தைரியமா வீடு கட்டிட்டு வரலாம். என்ன அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட் லிமிட்ல, சரிங்களா, ஒரு 2200 ரூபாய்க்கு ஒரு சைட்டு சிட்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டில கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதுவும் ஸ்கூல் காம்பவுண்ட் பக்கத்துல கிடைக்கிறது பெரிய விஷயம். நல்ல அப்ரிசியேஷனா, இன்வெஸ்ட்மெண்டாவும் இருக்கும், ஒரு ரெண்டல் இன்கம் ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கம்பெனில இருந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்ல சிட்டி லிமிட்ல சிஎம்டில கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த சைட்டோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம மேடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் மேடம். இப்போ நம்ம கம்பெனியை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க மேடம். கண்டிப்பா சார். சார் எல்லாருக்கும் வணக்கம். சைட்டோட நேம், கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா ஏகேடி ஹோம் டெவலப்பர்ஸ். நம்ம கம்பெனியோட நேம் வேதாந்தா நகர் சொல்லிட்டு நம்ம சைட்டோட நேம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார். இது வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநின்றவூர்ல லொகேட் பண்ணிருக்கோம். திருநின்றவூர்லயே இருக்கணும். ஆமா சார், எக்ஸாக்ட்டா திருநின்றவூர். இதுக்கு நியர்பை பாத்தீங்கன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க்கும் நமக்கு மென்ஷன் ஆயிருக்கு. ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes ரீச்சபிளே நம்ம access பண்ணிக்க முடியும். இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது திருநின்றவூர் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர வந்து வாசா வந்து போய்கிட்டு இருக்குங்க. ஏன் அப்படின்னம்னா ஏகப்பட்ட பைபாஸ் எல்லாமே உங்களுக்கு நியர்பைலே இருக்குது, சரிங்களா. நியர்பைலே எல்லாமே பக்காவா வந்து வந்துருதுங்க. இந்த பக்கம் உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு அந்த பக்கம் கிராஸ் பண்ணீங்கன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருநின்றவூர், நேரா திருவள்ளூர்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரெட் ஹில்ஸ் ஆகட்டும், சரிங்களா, ரெட் ஹில்ஸ், ஆவடி அப்படின்ற மாதிரி எல்லா லொகேஷனுமே, வேப்பம்பட்டுல இருந்து இன்னைக்கு ஒரு அவுட்டரா இருந்த எல்லா ஏரியாவுமே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைம் லொகேஷனா வந்து மாறிக்கிட்டே வந்துருதுங்க. அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல திருநின்றவூர்லயே, சரிங்களா, எக்ஸாக்ட்டா திருநின்றவூர்லயே நம்ம ஒரு சைட்டை வந்து கொடுக்குறோம். அதுவும் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடுகள் இருக்கணும், நம்ம உடனே வீடு கட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் தேடுறீங்க அப்படின்னா இந்த சைட்டு ஏகேடி ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்ல இருந்து வேதாந்த நகர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. முக்கியமான விஷயம் சிஎம்டிஏ, சரிங்களா. இப்போ நம்ம சைட்டை பத்தி கொஞ்சம் பேசலாம். இங்க வந்து ஏன் வந்து மக்கள் இடம் வாங்க வரணும், என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே சார். இப்போ இங்க ஏன் மக்கள் நம்ம இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் வசதி, ட்ரெயின் வசதி, ரெண்டாவது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே சுத்தி சரௌண்டிங்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம வீடு கட்டி வரணும்னு ஆசைப்படுவோம். சேம் எல்லாமே அப்படியே நம்ம ஒரு இப்போ இந்த ஆட்ல என்ன பாக்குறீங்களோ சேம் எல்லாமே அப்படியே லைவ்ல இருக்கு சார். ஆமா, இப்போ நம்ம திருநின்றவூர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோலாம் கூட்டி போல இல்ல, அப்படிலாம் இல்ல. திருநின்றவூர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம சைட்டுக்கு 3 கிலோமீட்டர்ஸ்ல சைட் லொகேட் ஆயிருக்கு. ஆமா சார், 3 கிலோமீட்டர் தான். நம்ம சைட் முன்னாடி பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. திருநின்றவூர்ல பஸ் போற ரோடு தான் இல்லையா? ஆமா சார். நீங்க இது பாத்தீங்கன்னா பஸ் போற ரூட், கவர்மெண்ட் பஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி ரன்னிங்லயே உங்களுக்கு பஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா சார். ஆமா சார். பஸ் போயிட்டு வர ரோட் மேலயே தான் சைட் வந்து. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து சைட்டோட என்ட்ரன்ஸ், சரிங்களா. ஆமா சார். இப்போ உள்ள வர்றோம், இது எல்லாமே வீடுகள் வந்துருச்சு. இப்போ நம்மளோட சைட் வந்து இதோட எக்ஸ்டென்ஷனுங்களா உங்களுக்கு? ஆமா சார். நம்ம வந்து இது பாத்தீங்கன்னா phase 3 ல இருந்து phase 4 க்கு நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இப்போ phase 1, phase 2, phase 3 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வாங்கி சோல்ட் முடிஞ்சாச்சு. அதுல எல்லாமே வீடு கட்டி குடியேறி தான் இப்ப இருக்காங்க. யாரும் இன்வெஸ்ட் ப்ராப்பர்ட்டி யாருமே பண்ணல. மேபி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல டெவலப்மென்ட் கண்டிப்பா சார். ஏனா சிஎம்டி அப்படிங்கும்போது அப்ரிசியேஷனுக்கு சந்தேகமே பட தேவையில்லை. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஏனா நம்ம சைட்ல இருந்து நியர்பை ஒரு 5 minute ரீச்சபிள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு சைட் ஒன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா 2800 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. 2800 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சார். அதுல இருந்து ஒரு 5 minutes ரீச்சபிள்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. நம்ம சைட் பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜென் ஜான்சன் சொல்லிட்டு ஒரு காலேஜ் 7 ஏக்கரால ப்ரொவைட் பண்ணி காலேஜ் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம சைட் காம்பவுண்ட் பக்கத்துல இல்லங்க, அடுத்த காம்பவுண்ட்லயே வருது. ஆமா சார். நம்ம காம்பவுண்ட் காலேஜ் காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா ஒட்டி தான் இருக்கு. அந்த காலேஜை வச்சு தான் இந்த சரௌண்டிங்ல 2
2 கிலோமீட்டர்ஸ்ல சைட் லொகேட் பண்றவங்க எல்லாமே இந்த காலேஜை வச்சுதான் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம காலேஜ் பக்கத்துலயே குடுக்குறோம். நம்ம காலேஜ் பக்கத்துலயே குடுக்குறோம். இருக்குதுலயே நம்ம பெஸ்டான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி லிமிட் குள்ள கொடுக்கறதுனால உங்களுக்கு பெஸ்டா உங்களுக்கான கன்வெர்ட் ஆன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். 2200 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இபி லைன் கொடுத்திருக்கோம். சுத்தி உங்களுக்கு கேட்டட் கமிட்டியா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். டாப் ரோட் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு பைப் லைன் கொடுத்திருக்கோம். ரெண்டாவது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடியேறி நீங்க நாளைக்கு ஒரு வீடு கட்டினீங்கனால உங்களை சுத்தி உங்களுக்கு வீடோ இருக்கு, பயப்பட வேண்டியது தேவையில்லை. அதாவது இமீடியட்டா வீடு கட்டிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களும் இங்க நீங்க உடனே வீடு கட்டிட்டு வரலாங்க. அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா வீடுகள் நிறைய இருக்குது. வீடுகள் எல்லாமே பக்காவா இருக்கிற கூடிய லொகேஷன்ல, அதுவும் ஆன் ரோட்ல இங்க நீங்க வரும்போதே தெரியும். அதாவது நீங்க திருநின்றவூர்ல இருந்து பாக்கம் போற ரோடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திருநின்றவூர்ல இருந்து பாக்கம் போற ரோடு. அதுல கரெக்டா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் சரிங்களா. 3 கிலோமீட்டர்ல வந்தீங்க அப்படின்னா நம்மளோட சைட் ஃபுல் ரெசிடென்சியல் தான் சரிங்களா. நீட்டான ஒரு ஏரியா. வாங்கி போட்டாலும் உடனே வீடு கட்டலாம். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சூப்பரா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரிசியேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். நியர்பைல சென்னையோட 2வது டைடல் பார்க் பட்டாபிராம் டைடல் பார்க் நியர்பைல வந்தது. இன்னைக்கு திருப்பதி பைபாஸ் போட்டாங்க. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு திருநின்றவூர் தான். திருநின்றவூர்ல ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு திருவள்ளூர் அவுட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே பைபாஸ். அதுலயே நீங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். எல்லா பஸ் ஃபெசிலிட்டியுமே இருக்கு. திருநின்றவூர்ல இல்லாத ஸ்கூல் காலேஜஸ் கிடையாது. என்ன எல்லா ஸ்கூல் காலேஜஸ்மே பாத்தீங்கன்னா இங்க இருக்குதுங்க. மெயினானது பாத்தீங்கன்னா நம்ம ஜெயா ஸ்கூல் இருக்கு. ஆமா சார். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காலேஜ் ஸ்கூலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கூல் 10 காலேஜ் கிட்ட பிரைவேட் எல்லாமே சரௌண்டிங் நீங்க போணும். நம்ம ஒரு 5 minutes 10 minutes ரீச்சபிள்லே தான் நம்ம சைட் இருக்கு. என்னென்ன காலேஜ் என்னென்ன ஸ்கூல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெயா காலேஜ் இருக்கு, பனிமலர் காலேஜ் இருக்கு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்கு, ஜெயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலுமே பாத்தீங்கன்னா 1ஆவதுல இருந்து +2 படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுமே நம்ம சைட் சுத்தி ஒரு 5 minutes ரீச்சபிள்லே உங்களுக்கு ப்ரொவைட் ஆயிருக்கு. எல்லாமே இருக்கிற லொகேஷன்ல தான் சிஎம்டில ஸ்கொயர் ஃபீட் 2200 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வர வழியிலயோ இல்ல சுத்தி சரௌண்டிங்ல நீங்க செக் பண்ணிட்டு நம்ம சைட்டுக்கு வந்து நீங்க விசிட் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்தோட நம்ம கம்மி பிரைஸ்ல தான் சைட் கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து எல்லா ஃபெசிலிட்டிலுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார். சைட்டுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு அடுத்த பேஸ் இன்னைக்கு போகுது. நீங்க இன்னைக்கு வாங்க போறது பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம சைட்டுக்கு இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல அடுத்த பேஸ்ல வாங்க போறீங்க. அங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பிளாட் மேடம் நம்ம போட்டோம் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஏக்கர்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார். மொத்தம் வந்து 52 பிளாட் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே தான் சார் இருப்போம். மொத்தம் அது வந்து அப்படியே 2x 3x நம்ம அப்படியே ப்ரொவைட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம நியூவா இத ப்ரொவைட் பண்ணிருக்கனால ஒரு 52 பிளாட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்வளவு புக்கிங் இருக்கு சார்? ஆல்மோஸ்ட் அதுல வந்து ஒரு 5-7 பிளாட் கிட்ட புக்கிங் போயிடுச்சு சார். ஃப்ரீ புக்கிங்கே நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஆமா, ஃப்ரீ புக்கிங்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இது பண்ணியே ஒரு 10-15 டேஸ் தான் நம்ம சைட் ரெடி பண்ணி. ஆனா வாக்கிங் கஸ்டமரே நம்மளுக்கு நல்லா புக் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் சைஸ் பிளாட் என்ன எவ்வளவு இருக்கு சார்? இதுல மினிமம் பாத்தீங்கன்னா 600 ல இருந்து 1400 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்னா அழகா நம்ம ஒரு சின்ன வீடு கட்டிட்டு வந்துடலாங்க. அப்படிங்கும்போது ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 12-13 லட்சம் ரூபாய் ரேஞ்ச். ஒரு 13 லட்சம் ரூபாயிலே நீங்க இருந்தாலே இன்னைக்கு ஒரு சிஎம்டில உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு இடம் இருக்கு சார். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி புக் பண்ணணும் எப்படி வாங்கணும் ப்ராசஸ் நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து இன்னைக்கு சைட் விசிட் வந்து பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு பிளாட் பிடிச்சிருக்குன்னா நீங்க ஒரு 10,000 கொடுத்து அந்த பிளாட்டை புக் பண்ணணும். ரெண்டாவது ஆமா ஸ்பாட் புக்கிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, லீகல் செக் பண்ற டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அந்த 10,000க்கு மேபி அந்த பட்ஜெட் அந்த 10,000மே உங்களுடைய பட்ஜெட்ல வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டியது இருக்கு. நீங்க வந்து ஒரு 10 days டைம் கொடுப்பாங்க. நீங்க லீகல் செக் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் நீங்க மூவ் பண்ணலாம். அண்ட் கேஷா போகும்போது நீங்க உங்களுக்கு ஒரு 13 லட்சம் ரூபாயிலே உங்களுக்கு நல்ல பிரைஸ்ல ஒரு பட்ஜெட் கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து நீங்க 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஆமா சார். நான் லோனுக்கு போறேன்னா நீங்க ஒரு 10% உங்க கையில ஒரு இனிஷியல் அமௌண்ட் இருந்தா போதும். இன்னைக்கு சிஎம்டில உங்களுக்கான இடம் இருக்கு சார். சூப்பர். அதுதான் ஏன்னா சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இன்னைக்கு 12-13 லட்சம் ரூபாயில இடம் இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா திருநின்றவூர்லயே வீடுகளுக்கு மத்தியில இருக்குது. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல டெவலப்மெண்ட் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்க லொகேஷன்ல தான் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. திரும்ப நான் அதை தான் சொல்றேன். அதனால தான் நீங்க மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டா மேடமோட கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் சரிங்களா? ஆமா சார். நான் வந்து கம்பெனி ஸ்டாஃப் தான் சார். நான் சைட்ல நான் தான் இருப்பேன். நீங்க டைரக்டா வாங்க. உங்களுக்கான என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க எனக்கு கால் மூலமாவும் கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல சைட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க கூட சப்போர்ட் பண்ணி உங்களுக்கான இடத்தை நான் வாங்கி சப்போர்ட் பண்ணி கூட நிப்பேன் சார். சூப்பர் மேடம். கான்டாக்ட் நம்பரை நான் ஆன் ஸ்கிரீன் மேலேயே கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்க. இமிடியேட்டா வந்து சைட்டுக்கு டைரக்டா வாங்க. நீங்க திருநின்றவூர் வந்துடலாம். ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பஸ் எப்பவும் வந்து போயிட்டே இருக்கும். திருநின்றவூர் வந்துட்டீங்கன்னா கூட அங்க இருந்து நம்ம பிக்கப் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா சார். சூப்பர். அதனால எந்த ஒரு ஒரியும் இல்லாம இமிடியேட்டா சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களோட பிளாட்டை இமிடியேட்டா புக் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். ரொம்ப நன்றி மேடம். எல்லாருக்கும் நன்றி சார். ஓகே சார்.